இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ட்ரன்ஸ்குள்ளே ஃபோன் எடுத்துகிட்டு போகிறோம். ஸ்கேன் வேறு பண்ணுறாங்க பார்த்தீங்களா. ப்ரோ வீடியோ எடுக்கலாமா ப்ரோ? சரி பரவாயில்ல, ப்ரோ கிட்டே கேட்டு பார்த்துட்டேன். சரி வீடியோவில் எடுத்துக்கோங்க, அதில் ஒன்றும் பிரச்சனை. சரி ப்ரோ பார்க்கலாம் அடுத்து. சரி வீடியோவில் எடுத்துக்கன்னு சொல்லிட்டாங்க. கோடி இப்போ இல்லைண்ணா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் பார்த்துக்கலாம். அது வீடியோலாம் உங்களெல்லாம் எடுக்க மாட்டோம், இருந்தாலும் ஒரு பிரச்சனை வராது, விடுங்க பார்த்துக்கலாம். சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் வேறு என்னன்னா ஃபுல் வீடியோ எங்களையே காமிச்சிருவேன்னு சொல்கிறாரு. இல்லைண்ணா ஃபுல் வீடியோலாம் அப்படியெல்லாம் காமிக்க முடியாது. சரி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கோயிலுக்குள்ளே போயிட்டோம். கோயிலுக்குள்ளே போய் அதுக்கு வெயிட் பண்ணணும். சரிங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோயிலுக்குள்ளே என்ட்ரி கொடுத்துட்டோம். கோயிலுக்குள்ளேனா இது கோயிலுக்குள்ளே இல்லை, இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே வெயிட்டிங் பண்ணணும். வெயிட்டிங் பண்ணிட்டு ஒரு 12 மணிக்கு அப்புறம் தான் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் கொடுப்பாங்க. எல்லாம் என்னையே பார்க்குறாங்க, ஏன்னா இங்கே பாருங்கள் பையோட வந்துடுறேன். நான் தான் பையோட எதுக்கு எடுத்துகிட்டு வந்தது தெரில. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தோம். பாருங்க கோயில் எப்படியெல்லாம் கட்டினாங்க எல்லாமே அங்கே வீடியோ போடுவாங்க, அதெல்லாம் அப்படி பாருங்கள் நீங்கள். சரி இப்போ நம்ம பையோட இப்போ கிளம்பிட்டோம். இப்போ இந்த வழி எங்கே தான் போகுதுன்னு எனக்கு தெரில கரெக்டாக. சரி அங்கே போய் என்ன ஏதுன்னு நான் சொல்கிறேன். இப்போவே சொன்னேன், சரி அது தப்பாயிருமா. பார்த்தீங்கன்னா எல்லாம் பாருங்கள், பார்த்தீங்கன்னா எல்லாமே போகிறாங்களா. சரி வாங்க கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்துட்டு என்ன ஏதுன்னு பார்க்கலாம். பாருங்கள் இப்போ கோயில் எப்படியெல்லாம் ஸ்டார்ட் ஆச்சு, நம்ம தர்மஸ்தலா இதெல்லாம் போடுறாங்க வீடியோவில். இந்த வீடியோவில் கொஞ்சம் நேரம் அப்படியே பாருங்கள், உங்களே எல்லாமே புரியும். சரி அப்புறம் என்ன ஏதுன்னு நான் சொல்லிட்டு இருப்பேன் உங்களுக்கு. என்னடா இது வீடியோ சொல்ல வர அந்த வீடியோவில் என்னன்னா ஸ்டோரியில் எப்படி தான் கிரியேட் ஆச்சுன்னு எனக்கு தெரில. அந்த ஸ்டோரி என்ன ஏதுன்னு நான் போய் பார்த்துட்டு என்ன ஏதுன்னு இது ஒரு டாக்குமெண்ட் வீடியோ உங்களுக்கு பண்ணித்தரேன். அந்த டாக்குமெண்ட் வீடியோ பண்ணித்தரேன். சரி அதே மாதிரி இன்னும் கொஞ்ச நேரம் ஆகட்டும், இன்னும் ஒரு அரை மணி நேரம் நம்ம ஜாலியாக உட்காந்துட்டு 6 மணி நேரம் ஆனாலும் உள்ள என்ட்ரி கொடுப்போம். என்ட்ரி போயிட்டு இன்னும் எதுனால பார்த்துட்டு அப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போது நம்ம உள்ளே போகிறோம். இந்த மாதிரி கோயில்கள் இப்போ தாங்க ஃபஸ்ட் டைம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ட்ரி கொடுத்தாச்சு. ஏன்னா சாப்பிட்றதுக்கு தான் போயிட்டே இருக்கோம். போயிட்டு சாப்பிட்டு என்ன ஏதுன்னு பார்க்குறோம். அன்றைக்கி நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முன்பூரில் சாப்பிட்டோம். அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே வேறு லெவலுங்க. லைட்டாக ஒரு புளிப்பாக இருந்துச்சு, ஒரு ரசம் மாதிரி ஊற்றுனாங்களா, லைட்டாக ரசம் மாதிரி ஊற்றுனாங்களா. அந்த டேஸ்ட் பார்த்துட்டு எனக்கு என்னடா இது இப்படி புளிப்படிக்குது எனக்கே ஒரு டவுட்டு. அப்போ பார்த்தீங்கன்னா நான் என்ன தெரியும் பண்ணேன், சமோசாக்கு வைக்கிற கீழே விழுந்துறப்பா, கீழே விழுந்துருவேன். இல்லை கொஞ்சம் ஜஸ்ட் மிஸ்ஸிங்க, கீழே விழுந்துருப்பேன். என்னென்னு சமோசாவுக்கு வைக்கிற சட்னின்னு நினச்சிட்டேன்னா சரி அப்படி தான் இருக்கட்டும், சரி பாத்திரத்தில் ஒரு டேஸ்ட். சரி கடைசியில் பார்த்தா பாயசம் வாங்கினா சாப்பிட்டோம். சரி அப்படியே வந்து எல்லாமே பார்த்துட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்சிடென்ட் எங்கே இருந்துச்சுன்னா அது மேங்களூரில் இருந்துச்சு. அதை இப்போ சொல்லணும்னு நினச்சேன். அப்போ அப்படி பார்த்துட்டிங்கன்னா இப்போ கொஞ்சம் நேரம் போயிட்டு சாப்பிட்டு அப்படியே சாப்பிடும்போது வேணா விளாக் எடுத்துகிட்டு என்ன எதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அடுத்த டைம் நம்ம இங்கே போகிறோம், அடுத்த பாஸ் பார்த்துட்டு போகிறோம். சின்ன பாஸ் நம்ம பிள்ளையாரா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன பாஸ் பிள்ளையாரை பார்க்க போகிறோம். அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே இருந்துச்சு, அது கோயிலுக்குள்ளேயே இருந்துச்சு. ஆனால் இப்போது நம்ம இந்த தர்மஸ்தலேருந்து அவுட்டருக்கு போனோம். அவுட்டர்னா ஒரு 20 கிலோமீட்டர் தான், ஒரு ஜாஸ்தியில் ஒன்று வராதுங்க. ஒரு இங்கெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும். ஆனால் அவ்வளோ க்ரௌடெல்லாம் இல்லைங்க. க்ரௌடு இருந்தாலுமே ஆனால் பயங்கரமாக ஹேண்டில் பண்ணுறாங்க. பஸ் ஸ்டாண்ட் ஆகட்டும், அப்புறம் இந்த கோயில் ஆகட்டும், க்ரௌடெல்லாம் ஆகிட்டுனா செம்மையாக ஹேண்டில் பண்ணுறாங்க. எனக்கு வேறு கையெல்லாம் வலிக்குதுங்க, ஒரு பக்கம் வேறு கால் வேறு வலிக்குதா. எதாக இருந்தாலும் எல்லாம் கடவுள் பார்த்துப்பாரு. அப்புறம் என்னென்னா இங்கே பார்த்துட்டிங்கன்னா இந்த பில்டிங் இன்னும் ரெடி ஆகிட்டே இருக்குங்க பாருங்கள் இந்த சைடெல்லாம். அப்புறம் என்னென்னா நாங்கள் நடந்துகிட்டே வரும்போது நடந்து இங்கே காலே நைஸ் ஆயிடுச்சுங்க. எப்படி இருந்து தெரியுமா, கல் மாதிரி இருந்த கால் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நியூஸ் பேப்பர் மாதிரி ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா கை கழுவி வச்சு சரி இப்போ உள்ள என்ட்ரன்ஸ் இப்படி தான் போனோம். போயிட்டு இப்போ நம்ம பிளான் என்னென்னா இங்கேருந்து ஃபஸ்ட்டு போயிட்டு இந்த கேப் கீப் ஏதாச்சும் வாங்குற மாதிரி ஐடியா இருக்குது. அதெல்லாம் வாங்கிட்டு ரூம் போகிறோம். ரூம் போயிட்டு என்ன பிளான்னா இங்கேருந்து நம்ம மைசூர் இல்லை சாரி மேங்களூர் போகிறோம். அதுக்கு முன்னாடியே வந்துட்டுன்னா கலசா போய் பார்த்துட்டு கலசா அப்புறம் சின்ன பிள்ளையாரை பார்க்குறோம். அதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் தான் ரூமுக்கு வரோம். ரூமுக்கு வந்துட்டு நெக்ஸ்ட்டு பிளான்னு மேங்களூர் போகிறோம். மேங்களூர் போனது மேங்களூர்லேருந்து ட்ரெயின் பிடிக்கிறோம். ட்ரெயின் பிடிச்சது நெக்ஸ்ட் மைசூர். அந்த மைசூரில் போகிற வழியில் சக்லேஷ்புரா கிடைச்சா ஓகே. அந்த சக்லேஷ்புரா கிடைச்சதும் அங்கே போய் பார்த்துட்டு அங்கே அந்த வியூவெல்லாம் பார்த்துட்டு சக்லேஷ்பூரில் என்ன தெரியுமானா நம்ம ட்ரெயின் போகும்போது அந்த ட்ரெயினுக்கு சைட்லேருந்து தண்ணி வரும். அந்த தண்ணி தான் பார்க்கணுன்னு ரொம்ப நாள் ஆசை. சரி இது எப்படியோ இந்த டைம் மிஸ்ஸே ஆகாதுன்னு நினைக்கிறேன். பார்த்துடலாம் ட்ரெயினில் போகும்போது. ஏதாச்சும் மிஸ் ஆகிடுச்சுன்னா அடுத்த டைம் உங்களுக்கு நான்
தனியாக வரும்போது உங்களுக்கு vlog எடுத்து போட்டுடலாம். நம்ம வெளியே வந்துட்டோம். வெளியேனா கோயிலுக்கெல்லாம் சுற்றிட்டு கோயில் சுற்றி வந்து பார்த்துட்டிங்கன்னா போய் சாப்பிடணும். இல்லை சாப்பிட்டாச்சு, அப்படியே வெளியே வந்தாச்சு. வெளியே வந்தது பார்த்தீங்கன்னா மழை. ஸோ ஏதோ லைட்டாக தூரல் அடிக்குது, அவ்வளோதான். இந்த லைட் தூரலையே ஜாலியாக அப்படியே ரூமுக்கு போயிட்டு அப்புறம் என்ன இதுன்னெல்லாம் கொஞ்சம் வீடியோ எடிட் பண்ணிவிட்டு அப்புறம் பாருங்க.